நீட் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு விலக்கு பெறுவது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் புதிய வழக்கு தொடர தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளது. நீட் தேர்வு முறையை அகற்றுவதற்கான சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள் மேற்கொள்வது தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் மாலை 5 மணிக்கு அனைத்துக் கட்சி கூட்டம் கூடியது. கூட்டத்தை தொடங்கி வைத்து பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் நீட் விலக்கு தொடர்பாக திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளை விளக்கினார். மேலும் நீட் தேர்வில் இருந்து விலக்கு பெறுவதற்காக தமிழ்நாடு அரசு தொடர்ந்து சட்ட போராட்டத்தை நடத்த வேண்டும் என ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. நீட் தேர்வு என்பது ஏதோ விளக்க முடியாத தேர்வு அல்ல. பயிற்சி மையங்களுடைய நலனுக்காக யாரோ சிலர் தங்களுடைய சுயநலனுக்காக சொல்லி ஒன்றிய அரசை தவறாக வழிநடத்தி நடத்த தேர்வு அது. அதையும் முறையாக நடத்தல் என்பதை பல்வேறு மாநிலங்களில் சிபிஐ மூலமாக வழக்குகள் நடந்து வர்றது உங்களுக்கும் தெரியும், நாட்டுக்கு நல்லா தெரியும். நேற்று உச்சநீதிமன்றத்தில் வெளியான தீர்ப்பு நமக்கு மாபெரும் நம்பிக்கையை கொடுத்துருக்கு. நமது சட்ட போராட்டத்தை தொய்வில்லாமல் தொடர்ந்து நடத்தினா நீட் தேர்விலிருந்து விலக்கு பெற முடியும்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு. தொடர்ந்து பேசிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நீட் விலக்கு தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் புதிய வழக்கு தொடரப்படும் என அறிவித்தார். நீட் தேர்வு முறையை எதிர்த்து கடந்த ஜூலை 2023ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசால் மாண்புமிகு உச்சநீதிமன்றத்தில் தொடுத்துள்ள வழக்கினை தீவிரமாக முன்னெடுத்து செல்வது, நமது சட்ட முன்வடிவிற்கு ஒன்றிய அரசு ஒப்புதல் தர மறுத்துள்ளதை எதிர்த்து தேவைப்படும் புதிய வழக்கு ஒன்றினை மாண்புமிகு உச்சநீதிமன்றத்தில் தொடுப்பது உள்ளிட்ட அனைத்து சட்டபூர்வ நடவடிக்கைகளையும் சட்ட வல்லுநர்களுடன் கலந்து ஆலோசனை செய்து மேற்கொள்வதென ஒருமனதாக தீர்மானிக்கப்படுகின்றது. இந்த கூட்டத்திற்கு பிறகு சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமிழ்நாட்டு மாணவர் நலனுக்காக நீட் விலக்கு கோரி தொடர்ந்து போராடி வருவதாகவும், ஆளுநர் தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றம் கொடுத்துள்ள தீர்ப்பின் ஒளியில் நீதிக்கான சட்ட போராட்டத்தை தொடர உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அனைத்து கட்சி கூட்டத்தில் காங்கிரஸ், பாமக உள்ளிட்ட சட்டமன்ற கட்சிகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். அரசு தலைமை வழக்கறிஞர் பி.எஸ். ராமனும் கூட்டத்தில் கலந்து கொண்டார். ஏற்கனவே அறிவித்தபடி அதிமுக மற்றும் பாஜக பிரதிநிதிகள் அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்கவில்லை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.